திருச்செங்கோடு மக்களே ஒரு நிமிஷம், உங்களுக்காக ஒரு சூப்பர் அப்டேட். நம்ம திருச்செங்கோடுல மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இணையா புதிதாக 23 கோடி ரூபாய் மதிப்புல கட்டப்பட்டுள்ள புதிய அரசு மருத்துவமனை இன்னையிலிருந்து செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆமாங்க, ஓபி பிரிவு, பார்மசி, லேப் எல்லாமே புது பில்டிங்க்கு ஷிஃப்ட் ஆயிருச்சு, ஸ்டார்ட்டும் ஆயிருச்சு. மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. செயல்பாடு எப்படி இருக்குன்னு நம்ம எம்எல்ஏ ஈஸ்வரன் திடீர் ஆய்வு செஞ்சாரு. ஹாஸ்பிட்டலை எப்பவுமே சுத்தமா வச்சுக்குங்க, சீக்கிரம் உள்நோயாளிகள் பிரிவையும் மாத்துங்கன்னு அதிகாரிகளுக்கு கராரா சொல்லியிருக்காரு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். இவ்வளவு பெரிய பில்டிங்க்கு நர்ஸ் பற்றாக்குறை, டாக்டர் பற்றாக்குறை, செக்யூரிட்டி பற்றாக்குறை இருக்கிறதா சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேல உள்நோயாளிகளே மாத்துறதுக்கு தேவையான புது பெட் இன்னும் வரவே இல்லையாமா. புது பெட் வந்தாதான் ஹாஸ்பிட்டல் முழுசா இயங்க முடியும். அதனால உடனே இந்த மருத்துவமனைக்கு தேவையான டாக்டர்ஸ், நர்ஸ், ஊழியர்களை நியமிக்கிறதோட புதிய பெட்களையும் கொண்டு வரணும்னு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம விஎம் டாக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.